ஹாய் எல்லாருக்கும். நேற்றுக்கு நான் வீடியோ போட்டதில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நான் ஸ்டிச் பண்ணுறேன்றது தெரிஞ்சுட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் காட்டன் சேரீ தான். இதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் நிறைய ப்ளவுஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். கட்டிங் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு. இது வந்து அளவு ப்ளவுஸ் தான். இதில் வந்து சேமாக இருக்கிற இந்த டிசைன் வந்து கழுத்து வச்சுருக்குறாங்க. இதே வந்து பேக்கில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவுமே டிசைன் வேண்டாம், ஏன்னா நார்மல் காட்டன் சேரீக்கு தான். அதனால் தைச்சி முடிச்சு நல்லா இருக்குது அப்படின்னா இன்னும் டிசைன் சேரீலாம் கொடுக்குறேன், நல்ல டிசைன் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு எனக்கு வீடியோ போட்டதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. புதுசாக ஒரு கஸ்டமர் கிடச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இல்லாமல் வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு நல்லா நிறையவே வாய்ப்பு இருக்குது இதில். ஸோ நம்ம வீட்லேயே வச்சு தைக்கிறனால வெளியே யாருக்குமே தெரியாது. வெளியே தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா அக்கம் பக்கத்தில் சொல்லி அது கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நானே வந்து வீடியோ போடணுன்னு அப்படின்னு நினைக்கல. ஜஸ்ட்டு ஒருத்தர் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா நல்லா இருக்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாய். ஃபைனலி தைச்சி முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸு ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் லென்த்து கேட்டிருந்தாங்க. மற்றது எல்லாமேவும் அளவு ப்ளவுஸ் கொடுத்த மாதிரியே கழுத்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேஸ் வேண்டாம், நாட் மட்டும் போதும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கழுத்து வச்சுட்டு கேட்டு பார்த்தேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, இது வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு லைன் மட்டும் சில்வர் கலரில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக இது முடிச்சாச்சு இன்றைக்கி. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவங்க ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டிலே சின்னதாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் தைக்கிறனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், 4 தெரு தள்ளி கூட தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறதுனால அடுத்தடுத்து ஏதாவது நம்மளுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நான் என்னால் முடிஞ்ச வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். பாய்.